வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். விக்கிரவாண்டியில் பள்ளி சென்ற குழந்தை செப்டி டேங்கில் விழுந்து பரிதாபமாக உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சென்ட் மேரி தனியார் பள்ளியில் பழனிவேல் சிவசங்கரி தம்பதியினரின் மகள் லியோலட்சுமி என்ற 3.5 வயது குழந்தை எல்கேஜி படித்து வருகிறார். இன்று காலை பள்ளிக்கு சென்ற குழந்தை மதியம் 1:50 மணி அளவில் இயற்கை உபாதையை கழிக்க பள்ளி வகுப்பறையில் இருந்து அருகில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அதன்பின் குழந்தை மீண்டும் திரும்பவில்லை. இதனால் ஆசிரியர்கள் சந்தேகம் அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கழிவறை அருகே ஆசிரியர்கள் சென்று பார்த்தபோது செப்டி டேங்க் மீது போடப்பட்டிருந்த இரும்பு மூடி உடைந்து கிடந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் குழந்தை செப்டி டேங்கில் விழுந்திருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் உடனடியாக விக்கிரவாண்டி போலீசாருக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். உடன் அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் செப்டி டேங்கில் விழுந்த குழந்தையை மீட்டனர். மீட்கப்பட்ட குழந்தையை உடனடியாக காரில் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். ஆனால் அங்கு குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். குழந்தை இறந்த சம்பவம் அறிந்த பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியின் முன்பு திரண்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது, பரபரப்பாகவும் காணப்பட்டது. இந்த இறந்த குழந்தையை ஆசிரியர்கள் மீட்டு காரில் சிகிச்சைக்கு ஏற்றிச் செல்லும் சிசிடிவி கேமரா காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கழிவறை செல்வதாக சென்ற குழந்தை செப்டி டேங்க் மீது ஏறி சென்றபோது செப்டி டேங்க் மீது போடப்பட்டிருந்த இரும்பு தகடு துருப்பிடித்து இருந்ததால் குழந்தை மிதித்ததும் உடைந்து குழந்தை செப்டி டேங்குக்குள் விழுந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். பள்ளி சென்ற குழந்தை இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.